ஹலோ கைஸ், ஜூன்லேருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் வந்த இம்பார்ட்டண்டான இன்சூரன்ஸ் ரிலேட்டட் நியூஸஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஒரு ரிவிஷன் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏதாவது இம்பார்ட்டண்டான நியூஸ் மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மற்றவங்க படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் சிஏ அவ்வளோவா படிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி நியூஸஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அப்கமிங் இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா ஸ்டார்ட் பண்ணி 7 இயர் ஆனதுனால அதோடைய 7th ஆனிவர்சரியை செப்டம்பர் 23, 2025 அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பிஎம்ஜேஏஒய் அப்படின்னா வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் கவர்மெண்ட் ஃபண்டட் ஹெல்த் அஷூரன்ஸ் ஸ்கீம். இந்த பிஎம்ஜேஏஒய் ஸ்கீமை லான்ச் பண்ணது செப்டம்பர் 2018. இந்த ஸ்கீமோட எய்ம் என்னென்னா, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வருஷத்தில் 5 lakh rupees வரைக்கும் ஹெல்த் கவர் கொடுக்குறாங்க பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் எம்பனல் ஹாஸ்பிட்டலில். சீனியர் சிட்டிசன் 70+ இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். கீழே ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட்ஸ் வச்சுட்டு இருந்தால் அதில் ஏபிஹெச்ஏ கார்டு ஒன்று கொடுப்பாங்க. அது எத்தனை டிஜிட் அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 14 டிஜிட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்ஸ் எக்ஸாமில் ஏபிஹெச்ஏ கார்டு எத்தனை டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஐவிஎஸ்பிஓ மெயின்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு எத்தனை டிஜிட் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஒரு ட்ரெண்டாகவே போயிட்டுருக்கு. எங்கேயாவது நம்பர் பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதிலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ்மான் பாரத்தோடைய எத்தனாவது ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். 7th ஆனிவர்சரி. இதை எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா செப்டம்பர் 2018. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வருஷத்தில் எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் ஹெல்த் கவர் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ₹5 lakh. இதில் ரீசெண்டாக யார் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம், இல்லை யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள்ன்ற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்றதையும் கேட்கலாம். ஸோ சிட்டிசன் 70+ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு கேட்டாங்கன்னா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி. ஐஆர்டிஏயோடைய சேர்மேனான அஜய் சேத் அவர்கள் பீம சுகம் போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காரு. லைஃப், ஹெல்த், ஜென்ரல் இன்சூரன்ஸ் இன்க்ளூடிங் மோட்டார், ட்ராவல், ப்ராப்பர்ட்டி அண்ட் அக்ரிகல்ச்சர் பாலிசிஸ் இது எல்லாமே அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு சிங்கிள் டிஜிட்டல் மார்க்கெட் பிளேஸாக இருக்கிறதுக்காக தான் இந்த பீம சுகம் போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டல் எப்போ இருந்து லைவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025. இதோடைய ஆத்தரைஸ்டு கேபிட்டல் 500 crore. இதிலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, பீமசுகம் போர்ட்டலை லான்ச் பண்ணது யார்? ஐஆர்டிஏஐ. பீமசுகம் போர்ட்டல் எதுக்கு? எல்லா வகையான இன்சூரன்ஸையும் ஒரே பிளாட்ஃபார்மில் அக்சஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பீமசுகம் போர்ட்டலை கொண்டு வந்திருக்காங்க. எப்போ இருந்து இந்த போர்ட்டல் லைவ் ஆகும்னு கேட்டாங்கன்னா டிசம்பர் 2025. ஆத்தரைஸ்டு கேபிட்டல் என்ன? 500 crore. ஐஆர்டிஏயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத், தெலுங்கானா. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1999. ரயில்வே எம்ப்ளாயிஸோடைய இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்தியன் ரயில்வேஸும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. இதில் ரயில்வே எம்ப்ளாயீஸ் சேலரி அக்கௌண்ட்ஸை SBIயில் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஆக்சிடென்டல் டெத்னா 1 crore, ஏர் ஆக்சிடென்ட் டெத்னா 1.6 crore, ருபே டெபிட் கார்டு இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா 1 crore, பர்சனல் ஆக்சிடென்ட் பர்மனெண்ட் டோட்டல் டிசேபிள்மெண்ட் ஆச்சுன்னா 1 crore, பர்சனல் ஆக்சிடென்ட் பார்ஷியல் டிசபிலிட்டி இருந்ததுன்னா 80 lakh வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் SBI ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டி ரேட்ஸை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு முன்னாடி எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தது ஜிஎஸ்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா 18%. இப்போது நில். இப்போ கரண்ட்டாக ஜிஎஸ்டி ரேட் எதுவுமே இல்லை இன்சூரன்ஸ் பாலிசிஸ்க்கு. இது எக்ஸாம்பிள் என்ன கேட்கலாம்னா, முன்னாடி எத்தனை பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்னு கேட்கலாம். 18%. இல்லை இப்போ நியூ ஜிஎஸ்டி ரேட் லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நில், 0. யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபைனான்ஸ் இனிஷியேட்டிவ் பிரின்சிபல் ஃபார் சஸ்டைனபிள் இன்சூரன்ஸ் போர்டோடைய சேர்மனாக இந்தியன் ஆரிஜினை சேர்ந்த அமிதா சௌத்ரி அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் இந்தியன் ஆரிஜினிலிருந்து ஃபஸ்ட்டு உமன் குளோபல் சஸ்டைனபிள் இன்சூரன்ஸ் போர்டை லீட் பண்ணுறாங்க. செபி அப்ரூவ்ஸ் LIC's ரீக்ளாசிஃபிகேஷன் அஸ் பப்ளிக் ஷேர் ஹோல்டர் இன் IDBI ahead ஆஃப் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். அஃபோர்டபுள் ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்யூஷனை ஆஃபர் பண்ணணும் அப்படின்றதுக்காக HDFC எர்கோ ஃபோன்பே கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக HDFC எர்கோ ஜென்ரல் இன்சூரன்ஸ் யார் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆப்ஷனில் கூகுள் பே, ஃபோன்பே, பிம் எது வேணா இருக்கலாம். ஸோ ஃபோன்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெனராலி குரூப்பும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவும் லைஃப் அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் பிராண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனராலி சென்ட்ரல். டாடா ஏஐஏ விமன் ஃபோக்கஸ்டு டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோடைய நேம் சுப் சக்தி. த ப்ராடக்ட் ஆஃபர்ஸ் ப்ரீமியம் அப்ராக்சிமேட்லி 15% லோயர் தென் தோஸ் ஃபார் மென். இதிலேருந்து எப்படி கேட்கலான்னா, டாடா ஏஐஏ லான்ச் பண்ண விமன் ஃபோக்கஸ்டு டேர்ம் இன்சூரன்ஸ் பிளானோட நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சுப் சக்தி. யூனிவர்சல் சம்போ ஜென்ரல் இன்சூரன்ஸ்க்கு 2 இன்டர்நேஷ்னல் ISO சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ISO 27001 2022 இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்காகவும் ISO 22301 2019 பிஸ்னஸ் கண்டினியூட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்காகவும் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக 2 இன்டர்நேஷ்னல் ISO சர்டிஃபிகேஷன் வாங்கின ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா யூனிவர்சல் சம்போ ஜென்ரல் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் ப்ரொமோஷன்ஸை மிஸ்லீடிங் பண்ணதுக்காக பாலிசி பஜாருக்கு
ஐஆர்டிஏஐ ஃபைன் போட்டிருக்காங்க. எவ்வளோனா 5 கோடி ரூபாய். ஐஆர்டிஏஐ யாருக்கு பெனால்ட்டி போட்டாங்க? பாலிசி பஜார். எதுக்காக? இன்சூரன்ஸ் ப்ரொமோஷன்ஸை மிஸ்லீடிங் பண்ணதுக்காக. எவ்வளோ அமௌண்ட்? ₹5 crore. லைஃப் இன்சூரன்ஸ் ரீச்சை ப்ராடன் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்ஐசி கூட ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அவங்களுடைய 2000க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸில் எல்ஐசியோடைய லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட எய்ம் என்னென்னா ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷனை பூஸ்ட் பண்ணணும், இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047 இனிஷியேட்டிவை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது தான். ரீசெண்டாக எந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் எல்ஐசி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். எல்ஐசி புதுசாக 2 பிளானை லான்ச் பண்ணியிருக்காங்க. நாவ் ஜீவன் ஸ்ரீ பிளான் 911 அண்ட் நாவ் ஜீவன் ஸ்ரீ பிளான் 912. நீங்கள் இந்த ஸ்கீமை பற்றி இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தனியாக போய் படித்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இது கொண்டு வந்தது காரணம் ஜஸ்ட் ஒரு 2 ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க, அது என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஐஆர்டிஏஐ பேனல் சஜஸ்ட் பேன் ஆன் மெர்ஜிங் இன்சூரர்ஸ் அண்ட் நான் இன்சூரர்ஸ். ஃபார்மர் எஸ்பிஐ சேர்மனான தினேஷ் காரா அவர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்ட இந்த கமிட்டி இன்சூரன்ஸையும் நான் இன்சூரன்ஸையும் மெர்ஜ் பண்ணலாம் அப்படின்றத கைவிட்டுருங்க, பேன் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஐஆர்டிஏஐ கிட்ட. எக்ஸாமில் இந்த நியூஸை கொடுத்துட்டு இந்த கமிட்டியோட ஹெட் யாருன்னு கேட்கலாம், தினேஷ் காரா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்ஐசி பீமசகி யோஜனாவை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கூட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. பீமசகி யோஜனா அப்படின்றது ஸ்டைஃபண்ட்ரி எல்ஐசி ஏஜென்சி கெரியர் ஃபார் விமன். இந்த ஸ்கீம் மூலயமா விமன்ஸ் எல்ஐசி ஏஜென்ட்டாக ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 3 வருஷத்துக்கு ஸ்டைஃபண்ட் தருவாங்க. ஃபஸ்ட் இயருக்கு ஒரு மந்த்துக்கு ₹7,000, செகண்ட் இயருக்கு பர் மந்த் ₹6,000, தேர்ட் இயருக்கு பர் மந்த்துக்கு ₹5,000. பீமசகி யோஜனாவை லான்ச் பண்ணது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்ஐசி. நீங்கள் பீமசுகம் போர்ட்டலில் ஞாபகம் வச்சுட்டு ஐஆர்டிஏன்னு சொல்லிடாதீங்க, பீமசகி யோஜனானா எல்ஐசி. பீமசகி யோஜனாவை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக எல்ஐசி எந்த டிபார்ட்மெண்ட் கூட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட். ஆர் துரைசாமி அவர்களை எல்ஐசியோடைய நியூ எம்டிஎன்சிஓவாக அப்பாயின்மெண்ட் கேபினெட் கமிட்டி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவர் இன்டரிம் சிஓவான சத்பால் பானோ அவர்களை சக்சீட் பண்ணி தான் வந்திருக்காரு. இதிலிருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா எல்ஐசியோடைய நியூ எம்டிஎன்சிஓ யார்? ஆர் துரைசாமி. இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணி வந்திருக்காரு? சாத்பால் பானோ. ஐஆர்டிஏயோடைய நியூ சேர்மனாக அஜய் சேத் அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் தேபாபிஷ் பாண்டே அவர்களை சக்சீட் பண்ணி வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அஜய் சேத் அவர்கள் என்னவா இருந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபார்மர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி. எம்எஸ் தோனி ஆக்கோவுடைய இன்வெஸ்டராகவும் பிராண்ட் அம்பாசிடராகவும் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஐஆர்டிஏஐ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ₹3.39 crore அமௌண்ட்டை பெனால்ட்டியாக போட்டிருக்காங்க. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ஐஆர்டிஏ இம்போஸ் பண்ண பெனால்ட்டி அமௌண்ட் எவ்வளோ? ₹3.39 crore. ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கூட இடில்வெஸ்ட் லைஃப் பேங்க் அஷூரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் அலையன்ஸ் ஹஸ் இன்ட்ரடியூஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வைஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஸ்டேட் வைஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் அலையன்ஸ். நேஷனல் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் டே 2025 என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா June 28. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.